முகேஷ், நாட்ராயன், மணி மூவரும் சிறுவயது முதலே இணை பிரியாத நண்பர்கள். இந்த இடம் எப்பவுமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஆமா, இங்க உட்கார்ந்து பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போது முகேஷ் ஒரு பழைய இரும்பு பெட்டியை தூக்கி கொண்டு வந்தான். மச்சான், இது எங்க தாத்தா காலத்து பெட்டி. இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. இத திறந்தா நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. முகேஷ், இதுல ஏதாவது பேக்கி இருக்குமா இல்ல திருட்டு பொருளா? எனக்கு பயமா இருக்குடா. பெட்டியில என்ன வேணா இருக்கட்டும் முகேஷ், முதல்ல உள்ள ஏதாவது திங்கிறதுக்கு இருக்கான்னு பாரு. பசிக்குது. முகேஷ் மிகவும் சஸ்பென்ஸாக பெட்டியை திறந்தான். உள்ள ஒரு பழைய மேப் இருந்தது. அதில் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் பெரிய புதையல் இருப்பதாக குறிக்கப்பட்டிருந்தது. மூவரும் புதையலை தேடி சென்றார்கள். காட்டுக்குள்ள மேப்பை வைத்து தேடி தேடி ஒரு பெரிய ஆலமரத்தை கண்டுபிடித்தார்கள். தோண்டுங்கடா, இன்னைக்கு நாம தான் கோடீஸ்வரர்கள். நாட்ராயன் பயந்து கொண்டே தோண்ட, மணி கையில் ஒரு முறுக்கை சாப்பிட்டுக் கொண்டே வேடிக்கை பார்த்தான். கடைசியாக ஒரு சிறிய மண்பானை கிடைத்தது. முகேஷ் ஆர்வமாக பானையை திறந்தான். உள்ள ஒரு சீட்டு இருந்தது. இத பார்த்ததும் மூவருக்கும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியாக இருந்தது. இங்கே வந்து தோண்டியவர்களுக்கு ஒரு விஷயம், உடற்பயிற்சி உடலுக்கு நல்லது. இவ்வளவு தூரம் நடந்து வந்து தோண்டியதால உங்கள் தொப்பை கொஞ்சம் குறைந்திருக்கும். போய் வேலையை பாருங்க. இதை படித்துவிட்டு சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிக்க தொடங்கினான். அடப்பாவிகளா, இத சொல்லவா இவ்வளவு தூரம் நடக்க வச்சீங்க? என் கையில இருந்த முறுக்கும் தீந்து போச்சு. மச்சான், இந்த பொட்டி பொய்யா இருக்கலாம், ஆனா இந்த புதையலை தேடி நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்தோம் பாரு. அந்த நேரம் தான் உண்மையான புதையல். வாழ்க்கையில் நாம் தேடும் இலக்கை விட அந்த இலக்கை நோக்கி நம் அன்புக்குரியவர்களுடன் நாம் பயணம் செய்யும் அந்த தருணங்களே மிக சிறந்த புதையல்.